السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, ஆரம்பமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ரமதான் மாதத்தில் காணப்படும் அனாச்சாரங்கள், சடங்குகள், மார்க்கத்தில் இல்லாத பிதஆக்களை பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இப்படியான செயல்களை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதற்காக இந்த பிதஆக்களை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மார்க்கத்தில் இல்லாத, மக்களால் ஏற்படுத்தப்பட்ட பிதஆக்களில் உள்ள ஒன்றுதான் தலைப்பிறை கொண்டாட்டம். அது நடந்து விட்டது. பெரும்பாலான ஊர்களில் ரமதான் மாதத்தினுடைய தலைப்பிறை, முதல் பிறையை என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கொண்டாட்டமாக புத்தாடைகள் அணிந்து அன்றைய தினத்தில் மட்டும் என்ன செய்வார்கள், தராவிஹ் தொழுகைக்கு வருவார்கள். மிக புனிதமான நாளாக அன்றைய தினம் மட்டும் நோன்பு நோட்பார்கள். மற்ற நாட்கள் நோன்பு நோட்பதை விட்டு விடுவார்கள். இது தவறான செயல்பாடாகும். இரண்டாவதாக, இந்த மாதத்தில் காணப்படக்கூடிய பிதஆ, அரபுகளிடம் காணப்படக்கூடிய என்ற ஒரு பிதஆ. இது அரபுகளிடத்தில் காணப்படக்கூடிய பிதஆ. இது மார்க்கத்தில் கிடையாது என்பதை அறிஞர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். மூன்றாவதாக, நம்முடைய மக்களிடத்தில் காணப்படக்கூடிய பிதஆ, பிறை 17 அன்று பத்ரு சஹாபாக்கள் தினம் என்று கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி என்பது பிதஆவாகும். மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத, அல்லாஹுடைய தூதர் செய்து காட்டாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் கொண்டாடாத, தாபிஈன்கள், இமாம்கள் கொண்டாட்டம் செய்யாத ஒரு பிதஆவான செயலாகும். இந்த பிறை 17 அன்று பெரும்பாலான ஊர்களில் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை லைட்டுகளால் அலங்காரம் செய்கிறார்கள். சில முஸ்லிம்கள் பிறை 17 அதற்குன்னு ஒரு புத்தாடை என்ன செய்கிறார்கள், எடுத்து அணிகிறார்கள், புதிய ஆடை அணிகிறார்கள். இரவு நேரத்திலே பத்ர் பைத் ஓதப்படுகிறது பள்ளிவாசல்களில். பிறகு சிறப்பு பயான்கள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக எங்க பகுதியில் புரோட்டா, குருமா கறி விநியோகம் செய்யப்படுகிறது. தொழுகைக்கு மற்ற நாள் வருகிறார்களோ இல்லையோ, இந்த 17க்கு கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு சொன்னா, அங்க கொடுக்கப்படும் இந்த பரோட்டா, குருமா கறியை வாங்கி சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க. இது மார்க்கத்தில் இல்லாத பிதஆ, அனாச்சாரமாகும், சடங்குகளாகும். இவ்வாறு செய்வதில் எந்த கூலியும் நன்மையும் கிடையாது. அதை தொடர்ந்து நம்முடைய மக்களிடத்தில் காணப்படக்கூடிய பிதஆவான வழிகேடான செயல் என்னன்னு சொன்னா, பிறை 17 அன்று, பிறை 27 அன்று லைலத்துல் கத்ர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். எல்லாம் சரியாக மார்க்கத்தை புரியாத, அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இவ்வாறு செய்கிறார்கள். இதை செல்வந்தர்களும், இந்த அறியாமையிலேயே மக்களை வைத்து வழிநடத்தக்கூடிய ஆலிமிஷாக்களும், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல ஆலிமிஷாக்களை தவிர, நல்ல அறிஞர்களை தவிர, பெரும்பாலான ஆலிமிஷாக்கள் இந்த பிதஆக்களை மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக. ஆனா இவைகள் எல்லாம் மார்க்கத்தில், குர்ஆனில் சொல்லப்படவில்லை, மார்க்கத்தில் கிடையாது. பிறை 27 வந்து விட்டால் நம்ம ஊர்களில் பெரும்பாலான பள்ளி வாசல்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நல்ல டெக்கரேஷன் பண்ணி லைட்டுகள்லாம் போட்டு அலங்கரிப்பு செய்யறாங்க. அடுத்து சில மக்கள் புத்தாடை அணிந்து என்ன செய்யறாங்க, புது ஆடைகளை உடுத்துகிறார்கள். புது ஆடை,
ரமதான் மாதம் வரும்போதே 5 விதமான புத்தாடையை எடுக்கிறார்கள் சில முஸ்லிம்கள். இது தவறான செயலாகும், வீண் விரயமாகும். எத்தனை ஆடைகள் எடுக்கிறாங்கம்மா? 5 விதமான புத்தாடைகள் எடுக்கிறாங்க. ஒண்ணு எதுக்கு? தலைப்பிறை. ரெண்டாவது எதுக்கு? பிறை 17 அன்று உடுத்துவதற்கு. மூன்றாவது பிறை 27 அன்று உடுத்துவதற்கு. மன்னிக்கும், 4 விதமான புத்தாடைகள் எடுக்கிறாங்க. கடைசியாக பெருநாள் அன்று உடுத்துவதற்கு. இப்படி எத்தனை புத்தாடைகள் எடுக்கிறாங்கம்மா? 4 புதிய ஆடைகளை எடுக்கிறாங்க. இது தவறு, இது ஒரு வீண் விரயம். பிறை 27 அன்று பார்த்தோம் சொன்னா சிறப்பு பயான்கள் நடத்தப்படுது, சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுது. ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதுல்லாஹ் கூறுகிறார்கள், இன்றைய காலகட்டத்தில் பரவலாக காணப்படும் 2வது கியாமுல் லைல் என்பது பித்அஹ், அது மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத ஒன்று. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? கடைசி 10 வந்து விட்டாலே ஆரம்ப இரவிலேயே 8+3 ரக்காத்து பள்ளிகள்ல தொழுகை நடத்தப்படுது. மீண்டும் இறுதி இரவில் என்ன செய்யறாங்க? மீண்டும் ஒரு 8 ரக்காத்துகளை தொழுகை வைக்கிறாங்க. இந்த மாதிரி தொழுகை நடத்துவது என்பது மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத பித்ஆ என்பதாக ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அறிஞர்களின் கூற்றுகளை வைத்து இந்த பித்ஆவை எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல தஸ்பீஹ் தொழுகை நடத்துதல். தஸ்பீஹ் தொழுகை பற்றி வரக்கூடிய அறிவிப்பு என்பது தஈஃப், பலவீனமான செய்தியாகும். அடுத்து 4வதாக பிறை 17 அன்று ஊர்களில், பெரும்பாலான ஊர்களில் பிரியாணி ஆக்கி போடுறாங்க. நெய்ச்சோறு குருமா, நெய்ச்சோறு குருமா கறி, அதே போல புரோட்டா எல்லாம் என்ன செய்யறாங்க? வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்துறாங்க. அறிவினர்கள் அறியாத மக்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான சடங்குகளில் கலந்து கொள்ள வைத்து அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை இந்த மாதிரியான உணவுகளை கொடுத்து என்ன செய்யறாங்க? ஊக்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த மாதிரியான சடங்குகளால், பித்ஆக்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? சரிங்களாமா? 4 விதமான பித்ஆக்களை தெரிந்து கொண்டோம். 1வது தலைப்பிறை கொண்டாட்டம், தலைப்பிறை கொண்டாட்டம். 2வது அரபுகளிடத்திலே காணப்படக்கூடிய அர்பாஉ. 3வது பிறை 17 அன்று கொண்டாடப்படும் பத்ரு சஹாபாக்கள் தினம். 4வது பிறை 27 அன்று கொண்டாடப்படும் லைலத்துல் கத்ருடைய இரவு தினம். இந்த 4 தினங்களும் மார்க்கத்தில் இல்லாத பித்ஆக்களாகும், கொண்டாட்டங்களாகும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? 1வது பாதிப்பு, இவை இந்த அனைத்து கொண்டாட்டங்களும் பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், பித்ஆக்களாகும், புதிய காரியங்களாகும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த செயல்பாடுகளை செய்யுமாறு கட்டளையிடவில்லை. சஹாபா நபியவர்கள் செய்து காட்டவில்லை. நபியவர்கள் எங்கேயாவது தலைப்பிறை கொண்டாடினாங்க என்ற செய்தி எங்கேயாவது இடம்பெற்றிருக்குதா? புதிய ஆடை உடுத்தி வந்தாங்க என்று கிடையாது. அதே போல பத்ரு தினம் நபியவர்கள் கொண்டாடினார்கள் என்ற எந்த செய்தியும் கிடையாது. சஹாபாக்கள் செய்ததாக எந்த செய்தியும் கிடையாது. தாபிஈன்கள் செய்ததாக எந்த செய்தியும் கிடையாது. புரியுதுங்களாமா? அதே போல பிறை 27 அன்று நபியவர்கள் கொண்டாடினார்கள், சஹாபாக்கள் கொண்டாடினார்கள். பிறை 27 மிக பிரம்மாண்டமாக நெய்ச்சோறுகள் ஆக்கப்பட்டு இமாம்கள் எல்லாம் வரக்கூடிய மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் என்ற எந்த செய்தியும் கிடையாது. இவைகள் அனைத்தும் பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட, மார்க்கத்தின் பெயரால் பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட சடங்குகளாகும். இப்படியான சடங்கை பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். இந்த ஹதீஸை மனப்பாடம் செய்து கொள்ளணும். சொல்லுங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் ஒரு செயலை செய்கிறார், லைஸ அலைஹி அம்ருனா, அவர் செய்யக்கூடிய அந்த வணக்கத்தில், அவர் செய்யக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய வணக்கத்தில் நம்முடைய கட்டளை இல்லை, நம்முடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் ஃபஹுவ ரத்,
அது மறுக்கப்பட்டதாகும், அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப மக்கள் எல்லாம் தலைப்பிறை என்றும் பத்ர் சஹாபாக்கள் தினம் என்றும் பிறை 27 லைலத்துல் கதருடைய இரவு என்றும் அன்றைய தினம் மட்டும் வணங்கி கொண்டாடுகிறார்கள், நெய்ச்சோறு ஆக்கி விநியோகம் செய்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன கிடையாது? அல்லாஹ்விடத்துல அளவு கூட கூலி கிடையாது, நன்மை கிடையாது. அடுத்து மாற்றார்களுக்கு ஒப்பாக செய்யும் செயல் இங்க ஏற்படுகிறது. உதாரணமாக மாற்றார்களிடம் தான் என்ன இருக்குது? நினைவஞ்சலி இருக்குது. நினைவஞ்சலின்னு சொன்னா மௌத்தா போனவங்களை என்ன செய்வாங்கன்னா, மாற்று மதத்தினர்கள் அவங்க மௌத்தா போன தினத்தை அந்த தினம் வரும்போது நினைவஞ்சலியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா போஸ்டர் ஒட்டி அதை கொண்டாடுவாங்க. அது ஒரு நினைவஞ்சலியாக என்ன செய்வாங்க, நினைவுபடுத்துவாங்க. இது நம்முடைய மார்க்கத்துல கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா கண்ணீர் அஞ்சலின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப பத்ர் சஹாபாக்க தினம் என்று ஏன் கொண்டாடுறாங்க? சஹாபாக்கள் அன்றைய தினத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய பேர்களை தான் என்ன செய்யறாங்க, அதை ஒரு புனிதமாக கருதி அதை ஒரு பைத்தாக பாடி அவங்க பொருட்டால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துஆக்கெல்லாம் செய்யறாங்க. இது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான செயல். இது மாற்றார்களுக்கு ஒப்பான செயலும் கூட. கண்ணீர் அஞ்சலி கொண்டாடுவது, நினைவஞ்சலி கொண்டாடுவது எல்லாமே யாருக்கு ஒப்பான செயல்? மாற்றார்களுக்கு ஒப்பான செயல். ஏனென்றால் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவங்களுடைய மனைவி யார் வஃபாத்தானாங்க? மிக நேசத்துக்குரிய மனைவி யாருமா? யாரு? ஹதீஜா அம்மையார். பேர் என்னமா? ஹதீஜா அம்மையார் வஃபாத்தானாங்க. அவங்களுடைய மகள்மார்களில் சில மகள்மார்கள் வஃபாத்தானாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் வஃபாத்தானாங்க. நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, மதீனாவுல இருக்கும்போது மரணித்து விட்ட தன்னுடைய மனைவிக்காக மற்ற இதர சஹாபாக்களுக்காக நினைவஞ்சலி கொண்டாடியதாக, அல்லது பத்ர் யுத்தத்துக்கு பிறகு நபி அவர்கள் மீதமிருந்த காலகட்டங்களில் பத்ர் யுத்தத்தில் மரணித்த அல்லது உஹது யுத்தத்தில் மரணித்த சஹாபாக்களுக்காக நினைவஞ்சலி அல்லது நினைவு நாள் கொண்டாடினார்களா? இல்லவே இல்லை. அப்படி ஒரு அறிவிப்புமே கிடையாது. இது யாருடைய செயல்? இது குஃபார்களுடைய செயல். அப்ப ஒரு முஸ்லிம் இப்படியான ஒரு செயலை செய்வாரையானால் அவர் குஃபார்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பான செயலை செய்கிறார். அதனாலதான் இங்கெல்லாம் அந்த மாதிரியான விழாக்கள் கிடையாது. நம்ம ஊர்ல தான் இருக்குது. பத்ர் தினம் என்பது இங்க இருக்குதானா? இங்க கிடையாது. எங்க இருக்குது அதிகமா? நம்ம ஊர்கள்ல இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, நம்ம ஊர்ல உள்ள பகுதியில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரு கூட வாழ்றாங்க? இறை நிராகரிப்பாளர்கள் கூட வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் கொண்டாடக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இங்க அப்படியே காப்பி பண்ணி முஸ்லிம்களும் கொண்டாடுறாங்க. நபி அவர்கள் இது எச்சரிக்கை செய்து சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின். என்ன அறிவிப்பு, என்ன வார்த்தை? மன் தஷப்பஹ பிகௌமின். யார் மாற்று மத மக்களை போல ஒப்பாக நடப்பாரோ ஃபஹுவ மின்ஹும், அவர் அந்த மக்களை சார்ந்தவராக ஆகிவிடுகிறார். புரியுதுங்களாமா? அப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஒப்பாக முஸ்லிம்கள் செய்வது கூடாது என்பதை நபி அவர்கள் தடை செய்யறாங்க. அடுத்து மூணாவது, இந்த மாதிரியான பிதஆக்களை செய்யறதுனால ஏற்படக்கூடிய மூன்றாவது பாதிப்பு என்னன்னா, பொருளாதார வீண்விரையும் ஏற்படுது. இதற்காக செலவு செய்யும் செல்வந்தர்களுக்கு கூலி வழங்கப்படாது. நம்ம ஊர்களை பாத்தீங்கன்னா, நல்ல எங்க ஊர்ல எல்லாம் நான் பார்ப்பேன், நோன்பு பெருநாள் ஆன பிறகு இந்த நோட்டீஸ் போர்ட்ல போய் பார்த்தோம்னு சொன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. பிறை 17க்கு புரோட்டாவும் குருமா கறி வாங்கி கொடுப்பதற்காக இன்னென்ன செல்வந்தர்கள் 10,000 20,000 கொடுத்தார்கள். பிறை 27 கொண்டாடுவதற்காக, லைலத்துல் கத்ருடைய இரவு கொண்டாடுவதற்காக இன்னென்ன செல்வந்தர்கள் இவ்வளவு ஆயிரங்களை கொடுத்தார்கள் என்று கணக்கு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்களை தாண்டி போகும் அந்த கணக்கு. பல லட்சம் ரூபாய்கள் எதற்கு செலவு செஞ்சிருக்கிறாங்க? மார்க்கத்தில் இல்லாத சடங்குக்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த செலவுகளுக்கு அல்லாஹு தஆலா செலவு செய்த செல்வந்தர்களுக்கு கூலி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவர்களுக்கு கூலி வழங்கப்படாது, மாறாக பாவம் தான் வழங்கப்படும். எனவே இந்த மாதிரியான செல்வந்தர்கள் அனாச்சாரங்களுக்கு, பிதஆக்களுக்கு செலவு செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பார்வோனை பற்றி கூறுகிறான். இப்படித்தான் மார்க்கத்தை அறியாத, அறியாமையில் இருக்கக்கூடிய, அல்லாஹுவை பயப்படாத
நிறைய செல்வந்தர்கள் இப்படித்தான் மார்க்கத்துக்காக தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்யாம சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பேருக்கும் புகழுக்கமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான செல்வந்தர்களால் இந்த உம்மத்திற்கு பாதிப்புக்கு மேல் பாதிப்பு தான் ஏற்படுகிறது. சரிங்களாமா? அல்லாஹு தாலா காரூனை பற்றி கூறுகிறான். இந்த காரூன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அந்த காரூனுக்கு சொல்லப்பட்டது, காரூனே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து மறுமை நாளை நீ நாடிக்கொள், மறுமை நாளை நீ தேடிக்கொள்பா, மறுமைக்காக செலவு செய், அல்லாஹ்வை வணங்கு. ஃபலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை என்ன செய்யாத, மறந்துடாதப்பா. வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்து நல்லா சிறப்பா வச்சிருக்கிறான். அதே போல நீ அல்லாஹுக்கு சிறந்த மனிதனாக நீ இரு, அல்லாஹுக்கு நீ சிறந்த அடிமையாக சிறந்த மனிதனாக இருப்பா. வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில நீ குழப்பத்தை செய்யாத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக காரூனுக்கு சொல்லப்பட்டது. காரூன் அவனுடைய செல்வத்தை வைத்து மக்களுக்கு மத்தியில் குழப்பம் செய்யக்கூடிய விஷயத்தில் செலவு செய்யக்கூடியவனாக இருந்தான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? நிறைய செல்வந்தர்கள் இந்த மாதிரியான பிதஆக்களுக்கு என்ன செய்யறாங்க, செலவு செய்யறாங்க. இந்த மாதிரியான செல்வந்தர்கள் செலவு செய்யறதுனாலதான் பிதஆக்கள் ஊக்கப்படுத்தப்படுது. எங்க ஊர்ல ஒரு தர்கா, அந்த தர்கா அந்த குளத்து ஓரமா இருக்கக்கூடிய தர்காவுக்கு மலேசியால இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சங்களுக்கு மேலாக வசூல் பண்ணி அதை கிராண்டா மௌலிது ஓதி அதை என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க. இந்த செல்வந்தர்களுக்கு நன்மை போய் சேருமா? இது பெரும் பாவமாகும். இதனால அறியாமையும் சமூகத்துக்கு நிறைய பாதிப்புகள் தான் ஏற்படுகிறது. எனவே இது போன்ற செயல்களில் இருந்து செல்வந்தர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எது மார்க்கத்துக்கு தேவையோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்களை நன்மையாக கருதி செய்யக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் கூலி கிடையாது என்பதை சூரா கஹ்ஃபில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நபியே, மக்களுக்கு இந்த மாதிரி பிதஆவை செய்யக்கூடிய மக்களுக்கு நீர் கூறுவீராக, ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அஅமாலா, செயலால் மிக நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்களை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் போது செய்த செயல்கள் அவர்களுக்கு பயனற்றதாக ஆகிவிட்டது, வழிகேடாக ஆகிவிட்டது. ஆனா அவர்கள் இந்த பிதஆக்களை எல்லாம் அனாச்சாரங்களை எல்லாம் இப்படி செய்தார்கள். வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, மிக நல்ல காரியத்தை நாம செய்யறோம். பதில் சஹாபாக்குடைய கொண்டாட்டத்துக்காக ஊர்ல இருக்கிறாங்க. இவங்க ஒழுங்கா தொழ மாட்டாங்க. இந்த செல்வந்தர்களுக்கு ஒழுங்காக அல்லாஹ்வை படித்து குர்ஆனை படித்து ஒழுங்காக தொழக்கூடிய முயற்சி என்பது இருக்காது. ஆனா பேருக்காக இந்த செல்வந்தர் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க என்று சொல்வதற்காக வேண்டி இந்த மாதிரியான சடங்குகளுக்கு தாராளமா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? தாராளமா கொடுப்பாங்க. ஒரு நண்பர் சொன்னாரு, உஸ்தாத், பள்ளிவாசல் கட்டுவதற்கு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர் காசு கொடுக்கல, ஆனா அருகில் உள்ள ஒரு அதாவது தேவையில்லாத பாவமான ஷிர்கான குஃப்ரான காரியத்துக்கு 10,000 ரூபாய்களை கொடுத்திருக்கிறாங்க செல்வந்தர். இப்படித்தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர. அப்ப இந்த செல்வந்தர்களும் இந்த மக்களும் செய்யக்கூடிய இந்த சடங்குகள், நன்மையாக கருதி செய்யக்கூடிய சடங்குகளுக்கு என்ன கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான், கூலி கிடையாது. அடுத்து 4வது பாதிப்பு என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் பெருநாளாக கொண்டாட 2 தினங்களை மட்டுமே காட்டி தந்திருக்கிறாங்க. எத்தனை தினங்கள் மட்டுமே சொல்லி தந்திருக்காங்கம்மா? 2 தினம் தான். ஆனா இங்க பாருங்க, எத்தனை புத்தாடை வாங்கி அணியிறாங்க? 4 புத்தாடை, 4 ட்ரெஸ். நீங்க போய் பாருங்க. இதையும் தாண்டி அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜு பெருநாளைக்கு பேர் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு 5 ஆடைகளா எடுத்து பீரோல பார்த்தா நிறைய கைலிகளும் ஷர்ட்டுகளும் சட்டைகளும் பேண்டுகளும் குமிந்து கிடக்கும். இதெல்லாம் வீண் விரயம் தானே. இதனால அந்த கணவர் பாதிக்கப்படுகிறார். பிள்ளைகளுக்கெல்லாம் 5 விதமான ட்ரெஸ் எடுக்கணும், என்னவாகிறது? இது நபியவர்களுடைய கூற்றுக்கு மாற்றமான செயலாக இருக்கிறது, வீண் விரயமாகவும் இருக்கிறது.
நபி அவர்கள் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். மதீனாவிற்கு வருகை தரும்போது அங்க இருந்த மதீனா மக்கள் போகும் வலகும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, 2 நாட்களில் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு திருநாளாக நன்னாளாக கொண்டாடி கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், மாஹாதானி யௌமான், இந்த 2 நாட்கள் என்ன நாட்கள், ஏன் இந்த நாட்கள் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பதாக கேட்ட போது, அப்போது அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க அறியாமை காலத்தில் இருக்கும் போதும் இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தோம், எனவே இந்த நாட்கள் நாங்கள் கொண்டாட்டம் செய்கிறோம் என்பதாக சொன்ன போது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளை விட சிறந்த நாளை உங்களுக்கு அல்லாஹ் பகரமாக்கி விட்டான். அதுதான் யோமுல் அத்ஹா வ யோமுல் ஃபித்ர், அதுதான் ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் ஆகும். இதை தவிர மற்ற நாள்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபி அவர்களுடைய இந்த கூற்றுக்கு எதிராக மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் தான் பிறை 1க்கு புத்தாடையும், பிறை 17க்கு ஒரு புத்தாடையும், பிறை 27க்கு ஒரு புத்தாடையும் வாங்கி விதவிதமாக சட்டைகளை வாங்கி உடுத்தக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய இந்த கூற்றுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள். அடுத்து, இது போன்ற பிதாவால் சமூகத்தில் அறியாமையும் குழப்பமும் அதிகமாகுது. பாக்குறோமா இல்லையா? எங்க ஊர்ல நோட்டீஸ் போர்டுல போய் பார்க்கும்போது இந்த ரமதான் மாதத்தில் செலவு செய்யப்பட்ட பிதாக்களுக்காக செலவு செய்யப்பட்ட செலவினங்கள் எவ்வளவு வந்தது? பல லட்சங்களை தாண்டி வந்தது. அதெல்லாம் அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆனா அங்க மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக மார்க்கத்தை ஹதீஸையும் குர்ஆனையும் ஹதீஸையும் சட்டங்களையும் போதிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் போதிப்பதற்காக ஆலிம்கள் எத்தனை பேர் போட்டிருக்கிறாங்கத்தா? ஒரு பள்ளிக்கு ஒரு ஆலிமை தான் போட்டிருக்கிறாங்க. நான் கேட்டேன், நல்ல ஆலிமை போடுங்க, அதனால் நல்ல பயன் ஏற்படும், நல்ல நிறைய பயன்கள் செய்வாங்க, கூடுதலா இன்னும் ஆலிம்களை போடலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு வருத்தம். இவ்வளவு பிதஅத்துகளுக்காக வேண்டிய லட்ச கணக்குல செலவு செய்யறாங்க, பல லட்சங்கள். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 4 லட்சங்கள் கிட்ட வருது. அதுல 2 லட்சம் ஒரு ஆலிம்சாக்கு 20,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 2,40,000 ரூபாய் வருது. கூடுதலாக அது நம்ம 5 லட்சம் ஆக்கி கொண்டால் இன்னும் இடையில நிறைய பிதஅத்துகள் செய்வாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பிதஅத்தை நிறுத்திட்டு அந்த பிதஅத்துகளுக்காக செலவு செய்யப்படும் பணத்தை மட்டுமே இந்த முஸ்லிம் சமூகம் தனியாக ஒதுக்கி தரமான நல்ல ஆலிம்களை அந்த பள்ளியில போட்டு இளைஞர்களுக்கு நல்ல கல்விகளையும், ஏன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா இன்றைய முஸ்லிம் ஊர்களில் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது. ஏன்னா 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் ஓத போறாரு. அதுக்கு மேல அவர் அவிழ்த்து விடப்பட்ட கால்நடைகளை போல கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் சுத்தி திரிகிறார். 10th படிக்கும்போது ஓத போக மாட்டார், 12th போகும்போது ஓத போக மாட்டார், காலேஜ் போகும்போது ஓத போக மாட்டார். எதுவுமே கிடையாது. மார்க்கமே கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாத நிலைகள் பல ஊர்களில் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி பிதாக்களுக்கு கவனம் செலுத்துவதால். ஆலிம்சா போய் சந்தித்து, ஆலிம்சா இந்த மக்தபுகளை ஒழுங்குபடுத்தலாம் என்று பேசுவதற்காக போனால் அந்த ஆலிம்சா சொல்றாங்க, எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா ஒரு செல்வந்த வீட்டுல போய் ஓத போறாங்க. நான் அந்த தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்க கூட சம்பளம் 25,000 ரூபாய் கொடுத்து நல்ல ஒரு ஆலிம் வைக்கலாமே, அதெல்லாம் காசு இல்ல, 15,000 தான் கொடுக்க முடியும், மேல் வருமானம் உண்டு. என்ன இந்த மேல் வருமானத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து பார்க்கும்போது என்னண்டா, ஆலிம்சா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு சிறுவர்களுக்கு காலையில ஓதி கொடுக்கணும், வெள்ளிக்கிழமை பயான் பேசணும், 5 நாள் தொழு வைக்கணும், அதோட முடிஞ்சிருச்சு. மீத நேரம் எல்லாம் மேல் வருமானம் என்று அந்த ஜமாத் நிர்வாகிகள் சொன்னதுடைய உள்நோக்கம் என்னென்றால் செல்வந்தர்களுக்கு வேலையாளா இருப்பாங்க. செல்வந்தர் வீட்டுல மௌலித் ஓதணும், ஃபாத்திஹா ஓதணும், சுன்னத்து கல்யாணத்துக்கு ஃபாத்திஹா ஓதணும், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஃபாத்திஹா ஓதணும், இறந்து போயிட்டா 4ஆம் கத்தம் 3ஆம் கத்தம் 40ஆம் கத்தம் ஓதணும், அதுக்கு போகணும். எனவே பிதாவிற்கு அந்த ஆலிம்சா வலுக்கட்டாயமாக சம்பள குறைவினால் வலுக்கட்டாயமாக பிதாவை செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு அந்த ஆலிம்சா ஆகிவிடுகிறார். எனவே செல்வந்தர்கள் தொழாமல் வணக்கம் செய்யாமல் ஆலிம்சாக்களை வைத்து ஓத வைத்து சொர்க்கம் போய்விடலாம் என்ற தவறான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை சிறுவர்களும் ஏழைகளும் பொதுமக்களும் கல்வி இல்லாமல் மார்க்க அறிவு இல்லாமல் வழிகட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம்
சமூக மக்களும் ஜமாத்து நிர்வாகிகளும் ஆலிம்சாக்களும் தான். எனவே இந்த அடியோடு இந்த மாதிரியான விதாக்களை ஒழித்துவிட்டு செல்வந்தருடைய செல்வத்தை சரியான ஆலிம்களை போட்டு நல்ல மார்க்க கல்வியை புகுத்துவதற்காக, நல்ல மார்க்க கல்வியை சமூகத்திற்கு கொடுப்பதற்காக நல்ல ஆலிம்களை போட வேண்டும். அல்லாஹு தஆலா நம் சமூகத்திற்கு நல்ல பாதையை காட்டுவானாக, வழிகட்டிலிருந்து பாதுகாப்பானாக, அனாச்சாரங்களிலிருந்து பாதுகாத்து உண்மையான கல்வியை மக்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையை உருவாக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.